ஹே காய்ஸ், நான் உங்கள் ஷா. வெல்கம் பேக் டு ஷா ஷை. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு லண்டன் ஐ பார்லிமெண்ட், அப்புறம் லண்டன் பிரிட்ஜ் இதெல்லாம் நம்ம போக போகிறோம். அதெல்லாம் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம எங்கேருந்து கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் ஹாம்லேருந்து கிளம்பியிருக்கோம். ஈஸ்ட் ஹாம்லேருந்து கேனிங் டவுன் ஸ்டேஷன் நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வாட்டர்லூ போகிறோம். அங்கேருந்து 0.3 மைல் வந்துட்டு போனோம்னா நம்ம அடுத்தது வந்து லண்டன் ஐ போயிடலாம். ஆல்ரெடி ஆக்சுவலாக நான் லண்டன் வீடியோ போட்டிருக்க வேண்டியது, அது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம்னால என்னால் போட முடியல. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, என்னோடய ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் எடுத்த வீடியோ எல்லாமே அதில் போயிடுச்சு. அதனால தான் அந்த வீடியோ போட முடியல. ஸோ அதுக்கு என்ன மன்னிக்கவும். ஸோ நான் மறுபடியும் இப்போ லண்டன் வந்ததுனால ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு லாகாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போகிறேன். எல்லா இடத்துக்கு போயிட்டு அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இது வாங்க நம்ம அடுத்து என்ன ஸ்டேஷனில் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டாப் நேம் பார்த்திங்கன்னா அப்டன் பார்க்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு ஸ்டாப் பேலன்ஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா அடுத்தது நம்ம வந்து வெஸ்ட் ஹாம் போயிடலாம். ஸோ இப்போ அந்த வெஸ்ட் ஹாம்லேருந்துட்டு அடுத்தது நம்ம இன்னொரு ட்ரெயின் போகிறோம். இன்னொரு ட்ரெயின் ஏறி நம்ம வாட்டர்லூ போகிறோம். அதுதான் வாட்டர்லூ போயிட்டோம்னா அங்கே 0.3 மைலில் நம்ம லண்டன் போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து லண்டன் போக முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா போட்டிங் கூட போகலாம். ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம். பசங்க எல்லாம் என்ன ஒத்துழைக்கிறாங்கன்னு பார்ப்போம். வெஸ்ட் ஹாமில் இறங்கி போயிட்டுருக்கோம். அடுத்தது வந்துட்டு இந்த வெஸ்ட் ஹாம்லேருந்து வாட்டர்லூ போகணும். ஸோ அண்டர் கிரவுண்டு காமிக்கிறேன். அங்கே தெரியுதா, பார்க்குறீங்களா? ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரைட் சைடில் நிற்கணும். லெஃப்ட் சைடில் வந்துட்டு எல்லாருமே வேகமாக போகிறவங்களாம் போயிடலாம். ரைட் சைடில் வந்துட்டு லிஃப்ட்டில் எலிவேட்டரில் போகிறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். அந்த ஜூப்ளி லைன் போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் பிஸியாக போயிட்டுருக்காங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு பிஸியான ஏரியாவில் லண்டன் ஐயில் தான் எல்லாம் போவாங்க. ஸோ இந்த ட்ரெயினாக தான் நம்ம ஏற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர்லூ வந்துட்டோம். இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் தான் லண்டன் ஐ இருக்குது. 0.3 மைலு. வெளியே போகிறதுக்கு வே அவுட் இப்படி போட்டிருக்கு. வழக்கம் போல் என்ட்ரிலையும் கார்டு தட்டணும், எக்ஸிட்லேயும் கார்டு தட்டணும். கார்டை டேப் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். லண்டன் ஐ வந்தாச்சா? வாங்க, எப்படி போகணும் வாங்க. ஒரு வழியாக நம்ம லண்டன் ஐ வந்து சேர்ந்தாச்சுங்க. மச்சான் இதை சுத்த 40 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இதுதான் அந்த லண்டன் ஐ. ஸோ இங்கேருந்து இந்த வியூ வந்து நல்லா தெரியும். அதனால இந்த சைடில் வந்துட்டோம். நம்ம அந்த சைடில் இருந்தோம். அங்கேருந்து இந்த பார்க்கில் வந்துட்டு இது அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்படியே ரொம்ப ஸ்லோவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை சுற்றி முடிக்க அப்படியே ஒரு 40 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் ராட்லந்தே ஸ்லோவாக சுற்றுறேன் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஆனால் இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் தானே லண்டனில். கூட்டத்தை பார்த்தீங்களா? செம்ம கூட்டம் இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஊர் எல்லோரும் இங்கேருந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க போல். இதில் போயிட்டுலாம் நம்ம இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போய் சேர முடியாது. நம்ம அடுத்தடுத்த பிளேஸை கவர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம அடுத்தடுத்த பிளேஸுக்கு போகலாம். ஸோ லண்டனை பொறுத்தளவு இதுதான். இதோட டிக்கெட் ஃபேர் வேணால், ப்ரைஸ் வேணால், டீட்டெயில்ஸ் வேணால் சொல்கிறேன் நான் பார்த்துட்டு. லண்டனை வந்து இந்த இடத்துல இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி இருந்தார். கடைசியாக பார்த்தா ஆள் இவர் நவுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்துட்ருக்கோம். நம்மளும் கிட்ட போய் நிற்போம். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு, அதே வேஷம் போட்டு. செல்ஃபிலாம் எடுக்கிறாருப்பா சார்லி சாப்ளின். Can I take a selfie with you? Okay, it's fine. Okay, thank you very much. Oh, you don't want? Okay. How are you? Fine. What's your name, sir? You don't want to say? Okay. Have a nice day. Okay. Oh. Thank you very much. Thank you. So first buy ticket கொடுத்து பார்ப்போம். London attraction packages, single attraction. London attraction கொடுத்தோம்னா 2 top attraction from £50.
லண்டனையும் அந்த ரிவர் க்ரூஸ் இருந்துச்சுன்னா 60 பவுண்டா. வெறும் லண்டனையும் சீ லைஃப் லண்டன் அக்வாரியம், இங்கே ஒரு அக்வாரியம் இருக்குது, அது சேர்ந்து 60 பவுண்டு. இது வந்து ஒரு ஹாண்டிங் பில்டிங்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். லண்டனையும் அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு யூடியூப். லண்டனையும் அதுக்கப்புறம் இந்த மாடி பஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 பவுண்டு. லண்டனை ஷர்க்ஸ் அட்வென்ச்சர் போனது பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். அதே வந்து இது வந்து சிங்கிள், வெறும் லண்டனைனா 45 பவுண்டு, மேடம் டசார்ட்ஸ் லண்டன் வந்து 47, லண்டன் லஞ்சன் 40 பவுண்டு. எல்லாமே 40, 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த பிக் பஸ் டூர் போனீங்கன்னா எல்லா இடத்துக்குமே வந்து அந்த லண்டனில் உள்ள அந்த முக்கியமான பிளேஸ் எல்லாத்துக்குமே உங்களை பஸ்ஸில் கூட்டு போயிடுவாங்க. அது சேர்த்து 41 பவுண்டு தான். ஸோ இதான் அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ். அடுத்து நம்ம வந்துட்டு பிக் பென் போகலாம். பிக் பென் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டவர் பிரிட்ஜ் போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ அந்த டிக்கெட்டில் பார்த்தோம்னா அதில் உள்ள ஒவ்வொரு பில்டிங்குமே இங்கே வரிசையாக இருக்குது. இது வந்து இங்கே லண்டன் டஞ்சனு, அதுக்கப்புறம் வந்து ஷர்க்ஸ் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அது இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸுமே இருக்கும். அடுத்து அக்வாரியம் வரும்னு நினைக்கிறேன். அந்த சீ லைஃப்ங்கிறது அக்வாரியம் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. லாஸ்ட் டைம் வரும்போது நான் இங்கே ஃபுல்லாக மழை பெஞ்சுது, அப்போ என்னால் வீடியோ இங்கே சரியாக எடுக்க முடியல. இப்போ ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவர் க்ரூஸும் இருக்குது, அதுவும் வந்து தனியாகவும் பேக்கேஜும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரிவர் க்ரூஸு எல்லாமே 40-45 பவுண்ட் ஆகுது கண்டிப்பாக. நம்ம அந்த ப்ரைஸ் டிக்கெட் கவுண்டரில் பார்த்தோம்ல பஸ்ஸு, ஸோ அந்த பஸ் இங்கே இருக்குது. இதில் அப்படியே எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்களே. ஸோ இந்த பஸ்ஸில் கூட போய்க்கலாம். 40 பவுண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 40 or 35 சம்திங். சண்டே பார்த்தீங்களா செம்ம ரஷ்ஷு ஆக்சுவலாக இங்கே. கைஸ், இதுதான் கடைசியாக வந்து அந்த பிக் பென்னு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஆக்சுவலாக அலௌடு இல்லை. நம்ம லண்டனை இங்கே முடிச்சுட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே பிக் பென் இருக்கும். அப்படியே இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. நம்மளும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 1:50. இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து டவர் பிரிட்ஜ் போகிறோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட்மின்ஸ்டரில் முடிச்சிட்டோம். அந்த பிக் பென் அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம டவர் பிரிட்ஜை நோக்கி போயிட்டுருக்கோம். இது எப்படி வந்தோம் அப்படின்னா, நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர்லேருந்து டவர் பிரிட்ஜுக்கு வந்துட்டு ட்ரெயின் இருக்குது. ஸோ அந்த ட்ரெயின் மூலிமா வந்தாச்சு. ஒரு 3 ஸ்டாப் இடையில இருந்துச்சு. 3rd ஸ்டாப் வந்து லண்டன் பிரிட்ஜு. ஸோ இங்கேருந்து 0.6 மைல் நடந்தோம்னா டவர் பிரிட்ஜுக்கு போயிடலாம். இந்த டவர் பிரிட்ஜ் வந்துட்டு எல்லாருமே லண்டன் பிரிட்ஜ் சொல்லி இதுவே லண்டன் பிரிட்ஜாக ஆக்கிட்டாங்க. இது வந்து டவர் பிரிட்ஜ் தான் எல்லாம் லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லி ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். ட்ரெயின் டியூப் வந்து அண்டர் கிரவுண்ட் டியூப் இது. ஸோ அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்துட்டு மேலே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த எஸ்கலேட்டரில் போகிறோம். எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவர் பிரிட்ஜு. அது பக்கத்துலேயே இங்கே ஷிப் இருக்குது. இதை வந்து சைட் சீயிங்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு டிக்கெட்ஸ் வேணும்னா இதுக்கு பின்னாடி இங்கேயே எடுத்துக்கலாம். இந்த பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் மேலே ஏறணும். ஸோ இப்போ அந்த ஸ்டெப்ஸுக்கு போகலாம். மாதிரி இந்த ஏரியா வந்தாலே மழை தான் பெய்யும் போடா. மேலே ஏறுக்கும் மாதிரி. வெல்கம் டு டவர் பிரிட்ஜ். இது பிரிட்ஜ் ஓப்பன் ஆகுது பாருங்க. இதுதான் இந்த ஓப்பன் பண்ணுற இடம். இதுவா இதெல்லாம் பழக்கமா? பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ செப்பரேஷன். இல்லை நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது தூக்குறோம் நடுவில் இருக்கும். இது இந்த மூளை ஒரு எண்டு அப்படியே அதையும் 4 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம்டா. இதுதானே இதுதான்டா அந்த இதுதானே இதுதான் இதுவும் சென்டர் பார்ட்டானே. இதுதான் சென்டர் பார்ட்டு. இதுதான் சென்டர் பார்ட். 2 சென்டர் பார்ட்டானே. ஸோ இது வந்துட்டு அந்த சைடையும் இந்த சைடையும் பிரிக்குது. இதுதான் சென்டர். இந்த ரிவரோட நேம் பார்த்தீங்கன்னா தேம்ஸ் ரிவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது. என்னென்னா இந்த டவர் பிரிட்ஜை பற்றி, இது பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிட்டி ஹால்னு சொல்கிறாங்களே, இந்த சிட்டி ஹாலு அந்த இருக்குது. இந்த கப்பல் வந்துட்டு அங்கே இருக்குது. டவர் பிரிட்ஜு நம்ம இப்போ இருக்கிற பிரிட்ஜு. ஸோ இது பார்த்திங்கன்னா மோனுமெண்ட்டுங்கிறது
அந்த ஸ்டாச்சு தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. இது வந்து அந்த புல்லட் பில்டிங்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அந்த நான் கரெக்டாக வச்சுருங்களேன், அந்த இடத்துல இருக்குது டவர் ஆஃப் லண்டன். டவர் ஆஃப் லண்டனுங்கிறது இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்குல்ல, இது அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப் மாதிரியே போட்டிருக்காங்க. அப்புறம் இதை பற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆனால் இதுதான் வந்து ஜூப்ளி வாக்கவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு எப்போ 1977 வந்து குவீன் எலிசபெத் இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 14 மைல்ஸ், 22.5 கிலோமீட்டர் வந்துட்டு இதோட லென்த் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் டவர் பிரிட்ஜுக்கு மேலே போய் பார்க்கணுன்னா அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. ஹே காய்ஸ், டவர் பிரிட்ஜில் பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இவ்வளோ தான் இந்த டவர் பிரிட்ஜில் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் கவர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ஐ, அப்புறம் வந்து பார்லிமெண்ட்டு, அப்புறம் வந்து இந்த டவர் பிரிட்ஜ் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷா.